Hi guys, welcome to Quick Throw. I am man of my word. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் த்ரோவிங் அண்ட் கேட்ச் எக்ஸப்ஷன்ஸ் போய் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி யூனிட் 1 and 2 முடிச்சாச்சு. அண்ட் யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹைரார்கி டாபிக் முடிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னு கவலைப்படாதீங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். ஸோ அது மூலயமா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட் அன்கேட்ச் எக்ஸப்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். This is a small program include an expression that intentionally causes divided by 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்காங்க, ஸ்மால் ப்ரோக்ராம் கிளாஸு. ஸோ இது எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனாலே டிவைடட் பை 0 எக்ஸப்ஷன் காஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 42 டிவைடட் பை 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும். என்ன எக்ஸப்ஷன்? டிவைடட் பை 0 எக்ஸப்ஷன் வந்து ரைஸ் ஆகும் கைஸ். When the Java runtime system detects an attempt to divided by 0, it constructs a new exception object then throws this exception. ஸோ வந்து ஸோ இப்போ ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஜாவா ரன் டைம் சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னா அது என்ன பண்ணணும்னா இட் கன்ஸ்ட்ரக்ட் அ நியூ எக்ஸப்ஷன். ஸோ இதுவாகவே என்ன பண்ணணும், டிஃபால்ட்டாக ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணும் கைஸ். ஓகேவா? திஸ் காசஸ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் EXEO2 ஸ்டாப். ஸோ இந்த மாதிரி அது வந்து த்ரோ பண்ணுறதுனால என்ன ஆகும், இந்த எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி த்ரோ பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த EXEOன்ற கிளாஸ் வந்து ஃப்ளோ ரன் ஆகிட்டு இருந்துச்சுல கைஸ், அது டிஸ்டர்ப்ட் ஆகி அந்த ப்ரோக்ராம் என்ன ஆகிடும்னா டெர்மினேட் ஆகிடும் கைஸ். பிகாஸ் ஒன்ஸ் அன் எக்ஸப்ஷன் ஹேஸ் பீன் த்ரோனு இட் மஸ்ட் பி கேட்ச் பை அன் எக்ஸப்ஷன் ஹேண்டலர். ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ டிவைடட் பை 0ன்ற ஒரு எக்ஸப்ஷன் வந்து த்ரோ ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸப்ஷன் வந்து கேட்ச் பண்ணி அதுக்கான சம் சர்டன் கோட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துருக்கணுங்க. ஸோ ஹேண்டில் பண்ணியிருக்கணும் இந்த எக்ஸப்ஷனை. சப்போஸ் அப்படி எந்த ஒரு எக்ஸப்ஷன் நம்ம கேட்ச் பண்ணாமல் ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இட் டீல்ஸ் வித் இமிடியேட்லி எனி எக்ஸப்ஷன் தட் இஸ் நாட் கேட்ச் பை அவர் ப்ரோக்ராம் வில் அல்டிமேட்லி பி ப்ராசஸ் பை த டிஃபால்ட் ஹேண்டில். ஸோ அப்படி நீங்கள் எதுவும் நீங்கள் வந்து இப்போ டிவைடட் பை 0ன்ற எக்ஸப்ஷன் வருது, பட் அதை நான் கேட்ச் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ நான் கேட்ச் பண்ணதுனால அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் ஹேண்டிலர்னு சொல்லிட்டு ஜாவாவில் வந்து இந்த எக்ஸப்ஷன் ஹேண்டலிங்காகனே இருக்குது. ஸோ அதுக்கு போய்டும் அந்த எக்ஸப்ஷன். ஸோ டிஃபால்ட் ஹேண்டிலர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே த ஸ்ட்ரிங்ஸ் தட் டிஸ்கிரைப் த எக்ஸப்ஷன். ஸோ டிஃபால்ட் ஹேண்டிலர் வந்து நார்மலாக என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸப்ஷனை வந்து கேட்ச் பண்ணி அது என்ன எக்ஸப்ஷன்றதை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அண்ட் பிரிண்ட்ஸ் ஏ ஸ்டாக் ட்ரேஸ் ஃப்ரம் த பாயிண்ட் அட் விச் எக்ஸப்ஷன் அக்கர்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸப்ஷனை பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த எக்ஸப்ஷன் வந்து எங்கே நடந்திருக்குன்றதையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸிக்யூஷன் the exception occurred and terminates the program. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணால் ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த எக்ஸப்ஷன் என்ன பண்ணணும்னா டிஃபால்ட் ஹேண்டிலருக்கு போய்டும், நம்ம அதை ஹேண்டில் பண்ணாததுனால. ஸோ டிஃபால்ட் ஹேண்டில் என்ன பண்ணணும்னா அது என்ன எக்ஸப்ஷன்றதை பார்த்து அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ அது எங்கே நடந்திருக்குன்ற லைன் நம்பரை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணால் டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்டில் செய்கிற வேலை. ஸோ நம்ம சப்போஸ் எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இதுதான் கைஸ் நடக்கும். ஸோ ஸ்டாக் ட்ரேஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மெத்தட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மெத்தடும் கால் ஆகும்போதும் இப்போ என்ன, ஸோ இந்த மெத்தட் இப்போ 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் கால் ஆச்சுன்னா ஸ்டாக்கில் வந்து இந்த மெத்தட் கால் ஆச்சுன்னு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மெத்தட் வந்து இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ செகண்ட் கால் ஆன மெத்தட் இது. ஸோ இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணியிருக்கு, இதை கால் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் 2. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இந்த மெத்தட் என்ன பண்ணுதுன்னா இந்த மெத்தட் கால் பண்ணுது. ஓகே. ஸோ அப்படி கால் பண்ணும்போது தான் என்ன வருதுன்னா எக்ஸப்ஷனை தான் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணால் டிஃபால்ட் ஹேண்டிலருக்கு போகும், டிஃபால்ட் ஹேண்டில் என்ன எக்ஸப்ஷன்றதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக் ட்ரேஸில் போய்ட்டு எத்தனாவது லைனில் வந்து ப்ராப்ளம்ன்றது ஸ்டாக்கில் பார்க்கும். அப்படி பார்க்கும்போது டாப் லைனாக இருக்குன்னு பாருங்கள், கடைசியாக கால் பண்ணது வந்து 4. ஸோ கடைசியாக எக்ஸப்ஷன் நடந்தது 4. அப்போ எங்கேருந்து கால் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து தான் போயிருக்கு. ஸோ அப்போ என்ன பிரிண்ட் பண்ணிட்டு 2ன்ற நம்பரை பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், 2ல் வந்து செக் பண்ணி பார்ப்போம் என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு 2வையும் 4 நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துப்போம் கைஸ். ஸோ இதுதான் ஸ்டாக் ட்ரேஸ்ன்றது. ஸோ அதுதான் இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ். நெக்ஸ்ட் யூஸிங் ட்ரை அண்ட் கேட்ச். ஸோ யூஸிங் ட்ரை அண்ட் கேட்ச் டு கார்ட் அகெயின்ஸ்ட் அண்ட் ஹேண்டில் ஏ ரன் டைம் எரர். ஸோ ட்ரை அண்ட் கேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரன் டைம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஓகே கைஸ், ஸோ இது வந்து சம் சார்ட் ஆஃப் கோட்ஸ் இதில் இருக்குது. ஓகே. இது வந்து எக்ஸப்ஷன் ரைஸும் ஆகலாம், ரைஸ் ஆகாமலையும் போகலாம். அந்த ட்ரை, இது வந்து ட்ரை பிளாக். நெக்ஸ்ட்டு வந்து கேட்ச் பிளாக், இன்னொரு பிளாக் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்றதை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து
ஸோ இப்போ இந்த ட்ரை பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 டிவைடட் பை 0 எரர் வருது. ஸோ இந்த எக்ஸெப்ஷன் என்ன ஆகும்னா த்ரோ ஆகும். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆன உடனே என்ன ஆகும்னா கேட்ச் பிளாக் வந்து அந்த எக்ஸெப்ஷன் வந்து பிடிச்சிக்கும். ஓகே ஓகே. ஸோ அந்த கேட்ச் பிளாக்ல நான் ஆல்ரெடி வந்து டிவைடட் பை 0 எரர் வந்து கொடுத்து வச்சுருப்பேன். டிவைடட் பை 0 எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா கேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரை பிளாக்லேருந்து அந்த எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகுது. உடனே இந்த கேட்ச் பிளாக் அதை பிடிச்சிட்டு கேட்ச் பிளாக்குள்ளே நான் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கணும் இல்லை என்ன ப்ரோக்ராம் பண்ண சொல்லியிருக்கணும் அதை வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து அவங்க ஆஸ் யூஷுவலாக ஃப்ளோ டிஸ்டர்ப்ட் ஆகாமல் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த லைன் என்ன ஆகிட்டு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் கைஸ். சப்போஸ் இந்த ப்ரோக்ராம் இந்த ட்ரை பிளாக்ல வந்து எந்த ஒரு எக்ஸெப்ஷனோ ரைஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், கேட்ச் பிளாக்கு அதாவது கேட்ச் பிளாக் வந்து ரன் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இருக்கிற லைன்ஸ் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகாமல் டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ப்ரோக்ராம் என்ன ஆகும்னா அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும் கைஸ். ஸோ இதுதான் யூஸிங் ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக். நெக்ஸ்ட் மல்டிபிள் கேட்ச் கிளாஸஸ் கைஸ். ஸோ இது என்ன இங்கே சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா இது சிம்பிளாக சொல்லிடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரை பிளாக் இருக்குது, ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் கேட்ச் பிளாக் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரை பிளாக்ல இருக்க கோடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸெப்ஷன் வருன்றது எனக்கு தெரியாது. நமக்கு வந்து ஒரு எரர் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் மீன்ஸ் ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம கேட்ச் பண்ணணும்னா அந்த கேட்சில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸெப்ஷனுக்கு வந்து ஆல்ரெடியே வந்து கொடுத்துருப்போம் இந்த டைப்புன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவைடட் பை 0 எக்ஸெப்ஷன் நான் கொடுத்துட்டேன்னா இந்த கேட்ச் பிளாக் என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 0 எக்ஸெப்ஷன் வந்தால் மட்டும்தான் கேட்ச் பண்ணி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சப்போஸ் வேறு எக்ஸெப்ஷன் லைக் வந்து அரே அவுட் ஆஃப் பவுண்டு எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அதுக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு கேட்ச் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணியிருக்கேன், அரே அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் வந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ணணுன்றது கொடுத்துருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நல் பாயிண்டர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த ஒரு கேட்சில் டிஃபைன் பண்ணி அதுக்கு என்ன இப்போ நல் பாயிண்டர் வந்துச்சுன்னா கேட்ச் பிளாக் என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பேன் கைஸ். ஸோ அப்போ இதில் எந்த எக்ஸெப்ஷன் வந்தாலும் சரி தான் அதை என்ன பண்ணிக்கும் இந்த 3 கேட்ச் பிளாக்கையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ எந்த கேட்ச் பிளாக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிவைடட் பை 0 எரர் தான் வந்திருக்கு அப்படின்னா இந்த கேட்ச் பிளாக் ரன் பண்ணிவிட்டு மிச்சிருக்க அந்த 2 கேட்ச் பிளாக்கும் பைபாஸ் ஆகிடும். ஸோ அதை போய் செக் பண்ண வேண்டிய அதாவது அவசியம் கிடையாது. சப்போஸ் அரே அவுட் ஆஃப் பவுண்டுன்னு கிடச்சிருக்குன்னா ஃபஸ்ட் இதை செக் பண்ணி பார்க்கும், இந்த எக்ஸெப்ஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு கேட்ச் கிளாஸ் செக் பண்ணி பார்க்கும், இந்த கேட்ச் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ இதை ரன் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுன்னா பைபாஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா. ஸோ இதுதான் மல்டிபிள் கேட்ச் கிளாஸஸ்ன்றது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நெஸ்டட் ட்ரை ஸ்டேட்மெண்ட்ஸ் கை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பிளாக் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ட்ரை பிளாக். ஓகே கை. ஸோ இந்த ட்ரை பிளாக்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சில கோட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரை பிளாக்குள்ளே இன்னொரு ட்ரை பிளாக் க்ரியேட் பண்ணி அதுக்கும் ஒரு சில கோட்ஸ் எழுதுகிறேன். ஓகே கைஸ். அண்ட் இந்த ட்ரை பிளாக்குக்கு ஒரு எக்ஸெப்ஷன் அண்ட் இந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸெப்ஷன். ஏன்னா இதுக்குள்ளே இருக்க ட்ரை கிளாஸுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் எழுதியிருப்பேன். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் ஃபஸ்ட்டு இந்த ட்ரை பிளாக் நடக்கும். இந்த ட்ரை பிளாக் நடந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்குது இந்த ட்ரை பிளாக்குள்ளே போயிட்டு இந்த ட்ரை ரன் ஆகும் கைஸ். சப்போஸ் இதில் இப்போ ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் த்ரூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரை பிளாக்குக்கான எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங்கில் போயிட்டு அந்த எக்ஸெப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து மென்ஷன் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். சப்போஸ் அப்படி மென்ஷன் ஆயிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த எக்ஸெப்ஷன் ரன் ஆகும். சப்போஸ் இந்த கேட்ச் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்குல்ல கைஸ் ட்ரை பிளாக், இதோட எக்ஸெப்ஷன் அதாவது இந்த கேட்ச் கிளாஸுக்கு வரும். இந்த கேட்ச் கிளாஸில் வந்து அதோட டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் இருக்கான்னு பார்க்கும். சப்போஸ் இருந்துச்சுன்னா இந்த கோடு ரன் ஆகும் கைஸ். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் ட்ரை ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு ட்ரைக்குள்ளே இன்னொரு ட்ரை ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதான் நெஸ்டட் ட்ரை ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க கைஸ். நெக்ஸ்ட் த்ரோனா என்னென்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பாசிபிள் ஃபார் அவர் ப்ரோக்ராம் டு த்ரோ அன் எக்ஸெப்ஷன் எக்ஸ்பிளிசிட்லி யூசிங் த்ரோ ஸ்டேட்மெண்ட். ஸோ அதாவது இதுக்கு வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸெப்ஷன் வந்து நடந்துடும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இந்த த்ரோன்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளே ஒரு எக்ஸெப்ஷனை வந்து கிரியேட் பண்ணுவோம் கைஸ். ஓகே. ஸோ அதுக்கு தான் த்ரோன்றது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த்ரோ ஷோன் த்ரோ அண்ட் த்ரோபிள் இன்ஸ்டன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோபிள் இன்ஸ்டன்ஸ் மஸ்ட் பி அன் ஆப்ஜெக்ட் டைப் ஆஃப் த்ரோபிள் ஆர் சப் கிளாஸ் ஆஃப் த்ரோபிள். Next, the flow of execution stops immediately after the throw statements. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களே வந்து த்ரோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் த்ரோ மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இதோட டெர்மினேட் ஆகிடுங்க. பிகாஸ் ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகிடுச்சுனாலே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா த்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் என்ன ஆகிடும்னா அதுக்கப்புறம் வந்து சப்சிக்வென்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே ரன் ஆகாது, ப்ரோக்ராம் வந்து அதோட முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது என்ன எக்ஸெப்ஷன்றதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ அது எந்த லைனில் நடந்திருக்குன்றதை பிரிண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நானே க்ரியேட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷனை. ஓகே கைஸ். யா. ஸோ இதுதான் த்ரோ. எக்ஸ்பிளிசிட்லியே நானே க்ரியேட் பண்ணால் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து த்ரோன்றது யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஸோ இதை வந்து
இது வந்து ப்ராக்டிக்கல் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க கைஸ். அண்ட் ஃபைனல்ன்றதுனால பார்த்து ஃபைனல் கீவேர்ட் இஸ் டிசைன் டு அட்ரஸ் த contingency. Final creates a block of code that will be executed after try and catch block. For example, try block இருக்குது, catch block இருக்குது. ஸோ ட்ரை பிளாக் அண்ட் கேட்ச் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஃபைனலாக வந்து ஃபைனல் பிளாக் ரன் ஆகிடும் கைஸ். ஓகேவா? யா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபைனல் பிளாக் வில் எக்ஸிக்யூட்டட் வெதர் ஆர் நாட் அன் எக்ஸப்ஷன் ஸ்டோன். சப்போஸ் ஒரு ட்ரை பிளாக்ல வந்து எக்ஸப்ஷன் வந்து இருந்துச்சுன்னா தான் என்ன ஆகும்னா கேட்ச் கிளாஸில் அந்த எக்ஸப்ஷன் வந்து போய் பார்க்கும் கைஸ். சப்போஸ் வந்து இங்கே ட்ரை பிளாக்ல வந்து எந்த ஒரு எக்ஸப்ஷனும் ரைஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், கேட்ச் கிளாஸ் வந்து போய் பார்க்கவே பார்க்காது. ஓகேவா? பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே என்ன ஃபைனல் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையுமே ஃபைனல் வந்து கணக்கில் எடுத்துக்காது. நீ எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணாமல் போ, கேட்சில் நீ எக்ஸப்ஷன் வராமல் போ, ஃபைனல் பிளாக் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன ஆகிடும்னா ஃபைனல் பிளாக் வந்து பிரிண்ட் ஆகிடுங்க. ஓகேவா? ஃபைனல் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரை கேட்ச்ன்றதெல்லாம் அதுக்கு வந்து பார்க்கவே பார்க்காது. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல்ன்றது ஃபைனலாக பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைல் ரைட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை. ஸோ வந்து ஒரு ட்ரை பிளாக், கேட்ச் பிளாக், ஃபைனல் பிளாக் வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ ட்ரை பிளாக்ல என்ன பண்ணுறேன், அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கைஸ். ஓகேவா? ஸோ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ண பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேட்சில் எக்ஸப்ஷன் என்ன கொடுக்குறேன்னா, சப்போஸ் ஃபைல் அந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுன்றதை கேட்ச் பிளாக்ல நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் அந்த இடத்துல அப்படி ஒரு ஃபைல் இல்லைன்னா கேட்ச் பிளாக் ரன் ஆகும். கேட்ச் பிளாக் ரன் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணியிருப்பேன்ல ஃபைலை, அதை என்ன பண்ணிவிடுவேன், இங்கே ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபைனல் பிளாக் வந்து க்ளோஸ் பண்ணி ஃபைனல் பிளாக் எப்படியா இருந்தாலுமே ரன் ஆகிடும் கடைசியில். ஓகேவா? ஸோ அதனால் ஃபைனல் பிளாக்ல என்ன பண்ணுவேன், ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருப்பேன்னா ஃபைனல் பிளாக்ல கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஆனால் எப்படி இருந்தாலுமே சரி தான், ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகலாம்னு சரி தான், கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகலாம்னு சரி தான், நான் என்ன பண்ணி ஆகணும், கடைசியில் ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் எங்கே கொடுக்கணும்னா ஃபைனல் பிளாக்ல கொடுத்துப்பேன். ஓகே கைஸ், ஸோ இதுதான் ஃபைனல் பிளாக்ன்றது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.